சென்னையினுடைய ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்னால ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நிறைய விதத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டுருக்கீங்க. இதிலிருந்து எஸ்கேப் ஆகணும்னா அதுக்கு ஒரே வழி, நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோமோ அந்த வழியில் வாழ்கிறது தான். நாங்கள் அதனால் கிளம்பி போன இடம் அரக்கோணம். ஸோ போகிற வழியில் அந்த இடத்தெல்லாம் ரசிச்சுட்டு மார்னிங் எழுந்திரிச்சோன்னா ஃப்ரெஷ்ஷாக வடை சுட்டு கொடுக்குறாங்க. டிஃபனுக்கு இட்லி, அது கூடயே ஃப்ரெஷ்ஷாக நாங்களே மாவரைச்சி செஞ்ச வடை. எங்கள் வீட்டுக்கு பேக் சைடில் இவ்வளோ பெரிய கார்டன் இருக்குங்க. ஸோ மத்தியானத்துக்கு பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. ஃபுல்லாக வுட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதை ஃபயர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான மசாலா உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஆனியன், பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் போட்டு ஜஸ்ட் கிளற ஆரம்பிச்சிட்டாங்க. இது நாங்கள் யூஸ் பண்ண மசாலா ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ டொமேட்டோ தேவையான அளவு போட்டுட்டு நானே ஃபுல்லாக மிக்சிங் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு பர்சனல் ஸ்ட்ரெஸ் பஸ்டரில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது என்னுடைய லிஸ்ட்டில் குக்கிங் தாங்க. குக் பண்ணும்போது அதிலேருந்து வரக்கூடிய மனமாக இருக்கட்டும், அந்த சிக்கன் மட்டன் எல்லாம் எடுத்து நம்ம போட்டுட்டு ஒரு ஃபைனல் அவுட்புட் சாப்பிட்டு பார்க்கும்போது இருக்கக்கூடிய டேஸ்ட்டாக இருக்கட்டும், அது ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இப்போ ஃபுல்லாக எல்லாமே கொதி விட்டதுக்கப்புறமா அரிசி சேர்க்குறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருக்குது மசாலாவுடைய டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்க்குறேன். டேஸ்ட் பார்க்கும்போது ஃபுல்லாக உங்களுக்கு உப்பு ஒரு பல் அதிகமாக இருந்தால் தாங்க பிரியாணி ஃபைனலில் நல்லாயிருக்கும். வாழை இலை எங்கள் வீட்டு தோட்டத்துலேருந்தே நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். எவ்வளோ பெரிய வாழை இலைன்னு பாருங்கள், ஒரு ஆள் சைஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் அது 6 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நான் ஃபுல்லாக நம்ம சமைச்ச சாப்பாடை தம் போட்டு எடுத்தாச்சுங்க. பாருங்கள், ஃபுல்லாக தம் போட்டுட்டு இப்போ தம்மை உடைக்கிறோம். நாங்கள் தம்மை உடைக்கும் போது இது ஒரு மட்டன் பிரியாணி. ஆக்சுவலாக மட்டன் பிரியாணியும் சிக்கன் 65யும் நாங்கள் பண்ணியிருந்தோம். தம்மை உடைக்கும் போது அந்த ஆவி பறக்கிறது பாருங்கள். சிக்கன் 65 எங்கள் நல்ல சூடு. சூப்பராக இருக்கு.